ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவட்டியில் இருக்கும்போது லக்ஷ்மணன் பரதனை புகழ்ந்து கூறுகிறார். அதை கேட்ட ஸ்ரீராமரும் சந்தோஷப்படுகிறார். ஆனால் இதே லக்ஷ்மணன் ஸ்ரீராமரை பட்டாபிஷேகம் கிடையாது, வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கைகேயி மாதா தசரதரிடம் வாக்கு வாங்கி கொண்டார் என்று தெரிந்தவுடன் லக்ஷ்மணன் மிகுந்த கோபத்துக்குண்டாகி, நான் தசரதை கொன்று விடுகிறேன், கைகேயையும் கொன்று விடுகிறேன், அந்த பரதனையும் கொன்று விடுகிறேன் என்று கூறுகிறான். அப்பொழுது ஸ்ரீராமரே லக்ஷ்மணனை சமாதானம் செய்கிறார். இது எல்லாம் கடவுள் சித்தம், நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, கடவுள் என்ன விதித்திருக்கிறாரோ அதுவே நமக்கு நடக்கும் என்று கூறி லக்ஷ்மணரை சமாதானம் செய்கிறார். அதே போன்று இவர்கள் சித்திரக்கூடத்தில் இருக்கும் போதும் வனத்திற்கு பரதன் மர உரியோடு வருகிறான். அவன் ராஜ்யமெல்லாம் தனக்கு வேண்டாம், ஸ்ரீராமரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடனே வருகிறான். ஆனால் அவன் படை சூழ ஊர் மக்களோடு வசிஷ்டர் ஆகிய முனிவர்களோடும் அவன் வருகிறான் அல்லவா. அப்படி அவன் வரும்போது அதை கண்டவுடனும் லக்ஷ்மணன் மிகுந்த கோபத்துக்குண்டாகி, அவன் நம்மை கொல்வதற்காக தான் வருகிறான், அதனால் அவனை நான் கொன்று விடுகிறேன் என்று கோபத்துடன் கூறுகிறான். அப்பொழுதும் ஸ்ரீராமர் அவன் அந்த எண்ணத்துடன் வருவதாக தெரியவில்லை, அவன் மர உரியில்தானே பரதன் இருக்கிறான், அதனால் பொறுமையாக இரு என்று கூறுகிறார். பிறகு அங்கு வந்த பரதனும் ஸ்ரீராமரை சமாதானம் செய்து அயோத்திக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் ஸ்ரீராமர் தந்தையின் வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டும், அதனால் என்னால் அயோத்திக்கு திரும்ப வரவும் முடியாது, ராஜ்யத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிடுகிறார். பிறகு பரதர் வசிஷ்டர் எல்லாரும் இவருக்கு எவ்வளவோ அறிவுரை கூறியும் இவர் இல்லை, நான் வர முடியாது என்று ஸ்ரீராமர் கூறியவுடன் தன்னுடைய பாதுகைகளை பரதனிடம் கொடுத்து அனுப்புகிறார். பரதனும் பாதுகையை வைத்து நான் ஆட்சி புரிகிறேன், ஆனால் 14 வருடம் முடிந்தவுடன் நீங்கள் அங்கு திரும்ப வந்துவிட வேண்டும், நீங்கள் அப்படி வரவில்லை என்றால் நான் உயிர் துறந்து விடுவேன் என்று கூறி வாக்கு வாங்கி கொண்டு திரும்ப செல்கிறான். இதையெல்லாம் கண்ட பிறகுதான் லக்ஷ்மணருக்கு பரதனின் மீது மதிப்பும் அன்பும் உயர்கிறது. பரதன் ஸ்ரீராமரை எவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான், அவருக்கு எவ்வளவு மரியாதையுடனும் பாசத்துடனும் இருக்கிறார் என்று தெரிகிறது. ஸ்ரீராமர் எப்பொழுதுமே பரதனின் மீது அன்போடு தான் இருக்கிறார். அவர் பரதனை ஒருபொழுதும் தவறாக நினைக்கவே இல்லை. லக்ஷ்மணர் பிறகு மனம் மாறிவிடுகிறார். சத்ருகனோ பரதனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பதால் பரதன் ஸ்ரீராமரின் பக்தராக இருக்கிறான். அந்த ஸ்ரீராமரின் பக்தரான பரதனுக்கு தான் சேவை செய்ய வேண்டும் என்று சத்ருகனன் பரதனுடன் இருக்கிறான். இவ்வாறு அந்த சகோதரர்கள் பாசப்பிணைப்புடன் இருக்கிறார்கள். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.